இன்னைக்கு நம்ம ட்ரேட் பிளான்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கோல்டு பேக்கில் இருக்கிற ட்ரேட் பிளான்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல எனக்கு பிடிச்ச பிளான்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கிறது பிரேக்கர் செட்டப். ஸோ பிரேக்கர் செட்டப் வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த சினாரியோவில் நம்ம வந்து பிரேக்கர் செட்டப் வந்து எடுக்கலாம். சரி, பிரேக்கருங்கிறது டீலிங் ரேஞ்சில் 59 and 71 லெவல்ஸும் அப்புறம் 29 and 41 இந்த பர்டிகுலர் லெவல்ஸ் சேர்ந்தது தான் நமக்கு வந்து பிரேக்கர் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுது. சரி, இப்போ ப்ரைஸ் வந்து நம்ம பிரேக்கர் எப்போ நம்ம ஒரு பிரேக்கரில் ட்ரேட் பண்ணோன்னா, ஒரு டீலிங் ரேஞ்சில் ஹை வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு டீலிங் ரேஞ்சு ஹை வந்து வச்சிருச்சு ப்ரைஸ் வந்து. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து அதுக்கு கீழே வந்துடுச்சு. அதே மாதிரி ஒரு டீலிங் ரேஞ்சு லோ வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த சினாரியை நம்ம பார்க்கலாம். அதாவது ப்ரைஸ் வந்து ஸோ டிஸ்கவுண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு ஆர் பிளாக் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் லோ வந்து ரிஜெக்ட் போட்டு ஒரு ஆர் பிளாக் க்ரியேட் பண்ணி ஃபேர் வேல்யூ கேப் வச்சு லிக்விடிட்டி ஓடி வச்சு இந்த பிரேக்கர்லாம் வந்துடுது. சரியா, பிரேக்கரில் வந்ததும் ப்ரைஸ் என்ன பண்ணுன்னா, இந்த பிரேக்கர் பிளாக் வந்து உருவாக்கிடும். பிரேக்கர் பிளாக் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு பிரேக்கரில் அப்படியே திரும்பி வந்து ஒரு என்ட்ரி கொடுத்து க்ளீனாக நமக்கு வந்து இந்த ரெண்டு லோ வந்து எடுத்து விட்டுரும். இந்த லோ வந்து ரேட் பண்ணி அப்படியே இந்த இஆர்டி வரைக்கும் அந்த ரேஞ்ச் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வரும். ரேஞ்ச் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வந்து ப்ரைஸ் வந்து திரும்பி மேலே போகும். அப்போது திரும்பி மேலே போய் ரிஜெக்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகி உடச்சி விட்டுரும் பிரேக்கர். இப்படி தான் வந்து அந்த சினாரியோ நமக்கு வந்து இருக்குது. அந்த பிரேக்கர் செட்டப் வந்து எடுக்கிறது இப்படி தான் எடுக்கிறது. சரி, இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, நமக்கு வந்து பிரேக்கர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பிரேக்கர் ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம வெயிட் பண்ணணும். இந்த பிரேக்கர் கிரியேட் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரேக்கரில் ரீட்ரேஸ் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணணும். ப்ரைஸ் அட்லீஸ்ட் இந்த 29 லெவலில் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து செல் ஷார்ட் போடலாம். இந்த இடத்துல எஸ்எல் வந்து இந்த இடத்துல இந்த 41 லெவலில் 41 லெவல் அந்த லெவலில் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து இந்த நான் ஜிபி லெவல் வரைக்கும், இதுக்கு இடையில ஒரு நான் ஜிபி லெவல் இருக்குது. இந்த நான் ஜிபி லெவல் வரைக்கும் தான் வரணும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த பிரேக்கர் நல்லா ஹெல்த்தியான ஒரு பிரேக்கர் இன்னும் உருவாகலைன்னு மீன் பண்ணுது. அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு, இந்த நான் ஜிபி லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ப்ரைஸ் கண்டிப்பாக இந்த ஈக்குலிபிரியம் வரைக்கும் போய் மறுபடியும் பிரேக்கர் வந்து க்ரியேட் பண்ணி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வந்து ஸ்டாப் வந்து அடிச்சிடும். அதனால நல்ல ஹெல்த்தியான பிரேக்கர் உருவாகும் போது ப்ரைஸு வந்து கண்டிப்பாக ஒரு ஹைஸு வந்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் இது இப்போ இந்த ஹை வந்து இந்த 41 ஜிபி லெவலில் இருக்குது. சரியா, 41 ஜிபி லெவலில் ஹை இருக்குது. இந்த ஹை வந்து கரெக்டாக ஒரு இந்த மிட்டிகேஷன் பிளாக்கோட 50% ஆகுது, இல்லை 47 வரைக்கும் மிஞ்சி போனால் அவன் வந்து ஈக்குலிபிரியம் வரைக்கும் போகலாம். சரியா, மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களால் இப்படி தான் பார்க்க முடியும். இந்த 47 லெவலோட 50%, அதோட எம்டி ஆஃப் மிட்டிகேஷன் பிளாக் இந்த லெவலில் வந்து டச் கொடுத்துட்டு அப்படியே திருப்பி திரும்பி இந்த லோ வந்து எடுத்துட்ரும். இந்த லோ எடுக்கும்போது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து திரும்பி இந்த 29 லெவல் சம்டைம்ஸ் அக்ரெசிவாக இருக்கும். அப்போ 29 லெவல் வரைக்கும் தான் வரும். இந்த லெவலை டச் பண்ணி அப்படி கீழே விழுந்துடும். இல்லைன்னா அதனால தான் இங்கே இங்கே வந்து நமக்கு என்ட்ரியை கொடுக்கணும். இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும். இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு இந்த இடத்துல நமக்கு டச் கொடுக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கக்கூடாது. க்ளோஸ் வச்சா இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்கர் இன்னும் உருவாகலைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல என்டர், இந்த இடத்துல எக்ஸிட், இந்த லோ எடுத்து இந்த இடத்துல எக்ஸிட். ஏன்னா இதுக்கு கீழே நமக்கு ஒரு PO3 ஸ்டாப் ரன் வந்து உருவாயிடும். அந்த PO3 லிக்விடிட்டி இந்த கீழே இருக்குது. அது ஸ்டாப் ரன் வந்து முடிஞ்சு முடியும். ஸ்டாப் ரன் வந்து இந்த இடத்துல இந்த லெவலில் முடியுது. அதனால இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறோம் நம்ம. ஓகே, இதுதான் பிரேக்கர் செட்டப். இது அப்படியே பைக்கும் அதே சேம் தான். இந்த பியரிஷ் பிரேக்கருக்கும் அப்படியே தான். இது வந்து புல்லிஷ் பிரேக்கருக்கு மேலே பியரிஷ் பிரேக்கருக்கும் இதே சினாரி தான். இதுதான் நமக்கு வந்து ரூலு. பிரேக்கர் செட்டப்போட ரூலு வந்து இதுதான். ஸோ இந்த பிளான் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னு நம்ம வந்து லைவ் சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம ஓல்டு ஹை
ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்தேன். எப்படியெல்லாம் எந்த இடத்துல எல்லாம் லோ ஒரு ஹை இருந்தால் ஒரு பிரேக்கர் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு நம்ம வந்து அதாவது டார்கெட் வந்து எந்த இடத்துல எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி வைக்கலான்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போது ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்குது சரியா, ஈக்குலிபிரியத்தில் நல்ல கன்சாலிடேஷன். அதுக்கப்புறம் அந்த மிட்டிஷன் லாஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணி இந்த பிரேக்கரில் விட்டுருச்சு. பிரேக்கரில் முதல்ல வந்து ப்ரைஸ் இந்த 41 லெவலில் ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துடுது. கீழே வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த நான் ஜிபி லெவலில், அதாவது 17+29 இந்த லெவலில் ஒரு ஷார்ட் டேர்ம் லோ வந்து கிரியேட் பண்ணும். இந்த நான் ஜிபி லெவலில் இதோட 50%, இந்த பார்ட்டிஷனோட 50% ஒரு ஷார்ட் டேர்ம் லோ வந்து கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இங்கே வந்து ஒரு பிரேக்கர் பிளாக் கிரியேட் பண்ணிடும். பிரேக்கர் பிளாக் கிரியேட் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த ஷார்ட் டைமில் டார்கெட் பண்ணி இந்த இடத்துலேருந்து செல் போடலாம். அது வந்து கரெக்டாக இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் வரும். ஆர்டர் பிளாக் வரைக்கும் வந்து திரும்பி போகும். சரியா, இப்படி ஒரு சினாரியோ இருக்குது. அப்போ ஷார்ட் டைம் லெவலில் இருந்தால் நம்ம இந்த பிரேக்கர் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம வந்து ஆர்டர் பிளாக் வரைக்கும் தான் வைக்கணும். அதுக்கு அந்த ஆர்டர் பிளாக்ல நல்லா ரிஜெக்ஷன் பார்த்தாலே நமக்கு வந்து இப்படி இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஆர்டர் பிளாக்ல இருந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கேருந்து திரும்புறது பார்க்க முடியும். ஸோ அதனால் இந்த லோ இங்கே இருந்தால் ஆர்டர் பிளாக் வரைக்கும் தான். இனி இந்த லோ வந்து எஃப்இஜியில் வந்துருச்சுன்னா ரிஜெக்ஷன் பிளாக் வரைக்கும் நம்ம வந்து இந்த பிரேக்கர் வந்து வந்துடும். பிரேக்கர்ல இருந்து இருக்கிற மூவ் வந்து வந்துடும். நீ இந்த லோ வந்து இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்தால் இந்த பிரேக்கரில் இருக்கிற மூவ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துடும். அதாவது இந்த இஆடிங்கிறது ரேஞ்ச் எக்ஸ்ட்ரீம் அங்கே வரைக்கும் வந்துடும். இதுதான் நமக்கு வந்து பார்க்கணும். சரியா, ஸோ அப்போ பார்க்கலாம் நம்ம இந்த இடத்துல இது எப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ப்ரைஸ் ஆர்டர் பிளாக்ல ஹை வச்சிருக்கு. சரியா, ஆர்டர் பிளாக்ல ஹை வச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த பிரேக்கர் வந்து ஆக்டிவேட் பண்ணி இந்த டீலிங் ரேஞ்சு ஹைஸுக்கு டார்கெட் போடுறோம். சரியா, ஸோ அப்போது முதல்ல இந்த பிரேக்கர் வந்து க்ரியேட் பண்ணணும். அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இங்கே ஒரு 59 லெவல் ஸோ 59 லெவலில் அந்த லெவல் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை சுற்றி அந்த லெவல் வந்து வந்திருக்கு. சரியா, ஸோ அந்த ஃபேர் வேல்யூ கேப்போட சென்டர் போர்ஷன்லேயே அந்த லெவல். ஸோ ப்ரைஸ் வந்து நல்லா ரிஜெக்ட் ஆகுது. ஸோ ரிஜெக்ஷன் கொடுத்த உடனே இது வந்து ஏதோ ஒரு PO3 இருக்கான்னு நம்ம வந்து ஜஸ்ட் செக் பண்ணணும். நல்லதா இருந்தால் நல்லது தான், போனஸ் நமக்கு அதெல்லாம் வந்து 20 27 இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். பரவாயில்ல. சரி, எல்லா எஃப்இஜிஸும் வந்து கிளியர் பண்ணுது. ஓகே, இந்த ஷார்ட் டைம் இங்கே ஒரு ஷார்ட் டைம் லோ அது வந்து எடுத்து விட்டுருச்சு. ப்ரைஸ் வந்து 59 லெவல் க்ளோஸ் பண்ணி விற்கி விட்டு மேலே க்ளோஸ் வைக்குது. எஸ், ப்ரைஸ் இந்த லோஸ் வந்து எடுத்துருச்சு, இந்த ஹை வந்து எடுத்துருச்சு. ஸோ இப்போ ஒரு ஹெல்த்தியான பிரேக்கர் வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த 71 லெவலில் பை சிக்னல் கொடுக்குது. 71 லெவலில் நம்ம வந்து பை போடணும். நம்ம இந்த 59 லெவல் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸு அண்ட் நமக்கு இந்த டீலிங் ரேஞ்சு ஹை வந்து டார்கெட் பண்ணணும். ஏன்னா இந்த ரேஞ்சு ஹை, ஈக்விலிபிரியம், அப்புறம் ரேஞ்சு லோ எல்லாமே வந்து ஃபெயில் ஆகிற இடம். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அந்த இடத்துல ஃபெயில் ஆகிடலாம். இப்போ மார்க்கெட் சிமெட்ரி நம்ம பார்த்தாலும் கூட இப்போ இந்த இடத்துல 59 லோ வச்சிருக்கு. இல்லைன்னா விடுங்க, 41 ஒரு இன்டர்மீடியட் டைம் லோ இருக்குது, லாங் டைம் லோ இருக்குது இந்த 41. ஸோ அப்படி 41 லோ இருக்கும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது அடுத்த ரேஞ்சோட 59 லெவல், இல்லைன்னா அடுத்த ரேஞ்சோட 41 லெவல். அப்போ தான் வந்து PO3 மேட்ச் ஆகிடும். இல்லைன்னா 51 லெவல். அப்போது 50 இந்த இடத்துல லோ வச்சிருச்சு. ப்ரைஸ் வந்து இந்த 59ல் ஸ்டாப் ஆகலை. அதனால நமக்கு வந்து அடுத்த ரேஞ்சோட மிட்டிகேஷன் பிளாக்கில் நமக்கு வந்து ஸ்டாப் கொடுக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த இடத்துல ட்ரேட் பண்ணலாம். ஆனால் ப்ரைஸ் இந்த டீலிங் ரேஞ்ச் ஹையில் ஃபெயில் ஆகிடும். அந்த நம்ம பிளானே ஃபெயில் ஆகி போயிடும். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஹை சிலை ஒரு ஈக்குலிபிரியத்தில் ஒரு டீலிங் ரேஞ்சு லோயில் ஒரு ஆல்கோரிதம் வந்து ஃபெயில் ஆகி இன்னொரு ஆல்கோரிதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து அந்த இடத்துல எடுத்துடணும், இல்லைன்னா அது தப்பு. ஓகே, தென் இந்த இடம் வந்து
நான் வந்து டாரட் போட்டிருக்கேன். ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா, சரி நமக்கு இப்போ இந்த இடத்துல இப்படி இருந்தால் ஒரு லிமிட்டே போட்டு வச்சுருங்க. லிமிட் ஆர்டர் போட்டு இங்கே எஸ்எல் வச்சு இங்கே டார்கெட்டும் ப்ளேஸ் பண்ணி அழகாக வெளியில் வந்துருங்க. வேறு எதுவும் பார்க்கணும், நம்ம சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணும். எல்லாத்தையும் இருந்து மானிட்டர் பண்ணி நம்ம இமோஷனல் ப்ளே கொடுத்து அஹ், தப்பு பண்ணுறத விட இந்த மாதிரி செட்டப் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்கள் வேண்ட ஆட்டோமேஷன் பண்ணி, அதாவது நீங்களே வந்து மேனுவலாக லிமிட் பண்ணி எல்லாம் எடுத்துடலாம் ஈஸியாக. ஜஸ்ட் ஒரே அடி ஸ்னைப்பர் நமக்கு அன்னைக்கு நியூஸ் கேண்டல்னு நினைக்கிறேன். சரி. நெக்ஸ்ட் வந்து இந்த பிரேக்கர் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பிரேக்கர்லேயும் இதே மாதிரி ஒரு சினாரியோ, எவ்ரி பிரேக்கரும் வந்து இந்த மாதிரி செட்டப் வந்து கொடுத்துரும். அந்த பிரேக்கர் பிளாக்கு இருக்கிற ஃபங்க்ஷனே இது இந்த மாதிரி இதுதான் செட்டப் தான். சரி, நம்ம இப்போ ப்ரைஸ் வந்து டீலிங் ரேஞ்சு ஹையில் வரைக்கும் வந்து ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது ஒரு ஆர்டர் பிளாக் வந்து கிரியேட் பண்ணணும். நான் கோல்டு பேக் வந்து அப்படி தான் யூஸ் பண்ணுறது. கோல்டு பேக் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு அந்த லெவல்ஸ் வந்து என்ன, அதோட கேரக்டர் என்னன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த லெவல் வந்து 89, 97 அது ஆர்டர் பிளாக்குக்கு இருக்கிற லெவல். இது ரிஜெக்ஷன் பிளாக். ஸோ அழகாக இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பண்ணுது பாருங்க. இவ்வளோ வரைக்கும் வந்து அப்படி கீழே வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்குது பாருங்க, ரிஜெக்ட் பண்ணுது இந்த இடத்துல. விக்ஸ் மட்டும் வருது பாருங்க, அது ரிஜெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆர்டர் பிளாக் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகணும். ஒரு நல்ல ஆர்டர் பிளாக் வந்து ஃபார்ம் ஆகுது பாருங்க. ஆர்டர் பிளாக் வந்து ஃபார்ம் ஆகுது பாருங்க. அதுக்கப்புறம் இன்எஃபிஷியன்சி ஒரே அட்டியில் கீழே அடிச்சிடணும். அதான் எக்ஸ்பெக்டேஷன். பாருங்க, ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிடுச்சு. திரும்பி ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகி 89ல் என்ட்ரி. என்ட்ரி. தென் அந்த பிரேக்கர் லெவல் வரைக்கும் டாரட் போடலாம். பிரேக்கரை பிரேக்கர் வரைக்கும் டாரட் போடலாம். என்னன்னா நம்ம வந்து இந்த பிரேக்கர் வந்து மறுபடியும் ஒர்க் ஆகி, அதாவது 71 வந்து மறுபடியும் ஒர்க் ஆகி நம்ம சொன்ன மாதிரி இது இந்த இடத்துல ரேஞ்சு ஆகில இருக்குது. ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து இப்படியே கீழே வந்து இந்த லெவலில் டச் கொடுத்து ஒரு அட்டி இந்த இஆர்டியில் கொடுத்து ஒரு ஸ்டாப் ரன் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, அப்படி மெஷர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு PO3 ஸ்டாப் ரன் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு PO3 ஸ்டாப் ரன் வந்து கிடைக்கும் ஒரு 81 பிப்போட. பாருங்க, ஒரு 81ஓட ஸ்டாப் ரன்னும் கிடைக்கும். ஸோ அப்படி இருந்துன்னா அப்படி இருக்குது, இந்த ஒரு சினாரி அப்படி இருக்குது. அதனால நம்ம வந்து அழகாக 71லேயே எக்ஸிட் ஆகலாம். 71ல் எக்ஸிட் ஆகணும். அப்புறம் டாரட் இந்த இடத்துல இந்த கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸில் வச்சுக்கலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இப்போ வேறு இருக்குது. இந்த மிட்டியேஷன் சாரி எம்டி ஆஃப் த ஓபி வந்து தாண்டக்கூடாது. ப்ரைஸ் வந்து அட்லீஸ்ட் சாரி மேக்ஸிமம் இந்த லெவல் வரைக்கும் வந்து டச் கொடுத்து அப்படியே கீழே விழணும். அதுக்கு மேலே அப்படியே க்ளோஸ் கொடுத்து மேலே ஒரு அதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து போயிடுச்சுன்னா நமக்கு வந்து இந்த என்ட்ரி வந்து தப்பாக இருக்கும். சரியா, அதனால நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ 89ல் நம்ம வந்து 89 லெவலில் நம்ம வந்து என்னன்னா நமக்கு வந்து ஆர்டர் ப்ளாக் கிரியேட் ஆகிடுச்சு. அப்போது நமக்கு 71ல் டார்கெட் பண்ணலாம். ஆர்டர் ப்ளாக் நல்ல ஒரு ஆர்டர் ப்ளாக் கிரியேட் ஆகிடுச்சு. ரிஜெக்ஷனும் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல இந்த கன்சிக்யூட்டிவ் கேண்டில்ஸ் வந்து அப்சைடு கேண்டில்ஸ் வந்து நமக்கு ஆர்டர் ப்ளாக் கிரியேட் பண்ணிடுச்சு. ப்ரைஸ் அதோட லோ வந்து பிரேக் த்ரூ பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் கீழே க்ளோஸும் வச்சிருச்சு. ப்ரைஸ் வந்து அழகாக ரீட்ரேஸ் கொடுக்குது 89 லெவலுக்கு. ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் வந்தாலும் பரவாயில்ல. எஸ், பாருங்க, ஆர்டர் பிளாக். இது வந்து ஆர்டர் பிளாக் ட்ரேட் செட்டப். இந்த மாதிரி இருந்தால் ஆர்டர் பிளாக் ட்ரேட் செட்டப். இதுதான் ஒரு ஆர்டர் பிளாக் ட்ரேடிங் செட்டப். சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரேக்கர் வந்து, அதாவது 71 வந்து ரியாக்ஷன் கொடுக்கல. அதாவது நம்ம ரியாக்ஷன் இந்த இஆர்டி எடுக்கணும்னா
கண்டிப்பா இந்த நான் ஜிபி லெவல் அதுக்கு தான் இந்த நான் ஜிபி லெவலோட ஃபங்க்ஷன். இந்த நான் ஜிபி லெவல்ங்கிறது இது இந்த மாதிரி அதோட 50% அதோட ரியாக்ஷன் வந்து அந்த இடத்துல கொடுக்கணும். அதுக்கு தான் அது அங்கே இருக்குது. இப்போ வந்து அந்த லெவல் வந்து தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு. அதனால இந்த பிரேக்கர் வந்து இதுக்கு மேலே இனி மேலே ட்ரேட் ஆகாது. க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த பிரேக்கரோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஈக்லிபிரியத்துக்கு வந்துடும். ப்ரைஸ் வந்து இந்த லோ இதெல்லாம் எடுத்து விட்டுரும். ஸோ அப்போ அது நமக்கு வந்து செல் சைட் லிக்விடிட்டி இது நமக்கு செல் சைட் லிக்விடிட்டியாக மாறும். இதெல்லாம் வந்து நமக்கு செல் சைட் லிக்விடிட்டி இதுதான் நமக்கு செல் சைட் லிக்விடிட்டி. ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக பிரேக்கரில் நமக்கு வந்து பிரேக்கர் எடுத்து விட்டுச்சு. திரும்பி இந்த இடத்துல பிரேக்கரில் மிட்டிகேஷன் வந்துடும். மிட்டிகேஷன் பண்ணிடும். மிட்டிகேட் பண்ணி இந்த 15 லெவல்ல இருந்து இந்த இந்த லோ வந்து எடுத்துரும். எஸ். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் அந்த கேண்டில் ஓப்பன்லேயே நமக்கு வந்து என்ட்ரி. தென் 71 நமக்கு வந்து எஸ்எல். பிகாஸ் இந்த நான் ஜிபி லெவலை மறுபடியும் க்ராஸ் ஓவர் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கக்கூடாது. அதனால இந்த இடத்துல மேக்ஸிமம் இந்த இடம் வரைக்கும் தான் வைக்கணும். இல்லை விற்கலாம் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வேளை போர்டிங் இருக்கும். சம்டைம்ஸ் விக்ஸ் வந்து இவ்வளோ வாட்டி போகலாம். அதனால தான் இந்த இடத்துல இந்த ஓப்பனில் இங்கே எல்லாம் நான் வைக்க மாட்டேன். சரியா? அதனால இப்போ இந்த லோ வந்து டார்கெட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்த பிரேக்கர் செட்டப் நம்ம வந்து உருவாகுது. அடுத்த ஒரு பிரேக்கர் செட்டப். ஸோ ப்ரைஸ் எவ்வளோ அழகாக பாருங்க. டீலிங் ரேஞ்சு ஐ வரைக்கும் போய் ஒரு PO3 வந்து கம்ப்ளீட் பண்ணல. இப்போ வரைக்கும் ஒரு PO3 வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல இருக்கு. இந்த இடம் பாருங்க டீலிங் ரேஞ்சு லோவில் ஒரு லோ வச்சிருக்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் நான் வந்து கம்ப்ளீட் இந்த இடத்துல இங்கே இப்போ வந்து ஒரு PO3 நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் விங். ஸோ இந்த இடத்துல இருந்து இனி கீழே வருது. அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிளாக் இருக்கு. இந்த இடத்துல வந்து பாருங்க பிரேக்கரு சாரி ஆர்டர் பிளாக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆர்டர் பிளாக்கு எஃப்இஜி லிக்விடிட்டி வாய்டு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கர் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகி திரும்பி இந்த லெவல் வந்தால் நமக்கு வந்து என்ட்ரின்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து டீலிங் ரேஞ்சு ஐயில் வந்து எக்ஸிட் ஆயிடலாம். ஸோ அதுவுமே நல்ல ஒரு என்ட்ரி தான் இந்த இடத்துல இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பிரேக்கர் வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த நமக்கு ட்ரான் லிக்விடிட்டி வந்து டீலிங் ரேஞ்சு லோவில் இருக்குது. சரியா? இதெல்லாமே எடுத்துரும் ப்ரைஸ் வந்து. தென் நம்ம என்ன பார்க்கணுன்னா பாருங்க ஒரு பிரேக்கர் பிளாக் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும். எஸ். இப்போது ப்ரைஸ் வந்து நான் சொன்ன மாதிரி நான் ஜிபி லெவலில் லோ வச்சிருக்கு. இப்படி வந்து ப்ரைஸ் இங்கே வந்து பிரேக்கர் கிரியேட் பண்ணி அப்படி அடிக்கணும். இதுதான் நமக்கு சினாரியோ. அப்போது ப்ரைஸ் பிரேக்கர் பிளாக் கிரியேட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும். அதுதான் முதல்ல. எஸ். ஒரு பிரேக்கர் வந்து கிரியேட் பண்ணுது. கன்சாலிடேட் பண்ணுது. நல்ல கன்சாலிடேஷன். மறுபடியும் ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் வந்து கிரியேட் பண்ணி பாருங்க லிக்விடிட்டி வந்து ஜெனரேட் பண்ணி வைக்குது. ஸோ நம்ம என்ன சொன்னோம்? இந்த ஹை வந்து எடுத்து அட்லீஸ்ட் 41 இல்லைன்னா மிட்டிகேஷன் பிளாக்கோட 50%. ஸோ இந்த இடத்துல இப்போ போய் என்டர் ஆகக்கூடாது. நம்ம ரூல் வந்து வரல. இந்த இடத்துல ரூல் வரணும். இப்போ இந்த இடத்துல சம் சில பேர் வந்து இந்த இடத்துல ஷார்ட் போட்டுருவாங்க அக்ரெசிவ். ஏன்னா சம்டைம்ஸ் அது போயிடும். ஆனால் வந்து நமக்கு ரூல் பேஸ்டு ட்ரேடர்ஸ் நம்ம இப்போ நம்ம வந்து நம்ம ரூலுக்கு வந்தால் தான் ட்ரேட் இல்லைன்னா விட்டுருவோம். எஸ். ஸோ இப்போ பை சைட் லிக்விடிட்டி வந்து எடுத்துருச்சு. மிட்டிகேஷன் பிளாக்கோட 50% வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து கொடுக்கணும். எஸ். ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. தென் இனி ரீட்ரேஸ் கொடுத்து 29ல் வந்தால் கண்டிப்பாக என்ட்ரி தான்.
அப்போ அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு லிமிட் ஆர்டர் கூட போட்டு வச்சுக்கலாம். இப்படி லிமிட் போட்டு வச்சு இந்த 41ல எஸ்எல் வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து டீலிங் ரேஞ்ச் லோ வந்து டார்கெட் விட்டுருங்க. எஸ் என்றே கொடுத்துருச்சு நமக்கு. பாருங்க நான் சொன்னேன் இல்லையா? அந்த நான் ஜிபி லெவல் வரைக்கும் தான் வரணும் அவன். நான் ஜிபி லெவல தாண்டி போகக்கூடாது. இந்த இடத்துல பாருங்க அந்த ரிஜெக்ஷன் குடுக்குறான் பாருங்க. அழகா என்ன ஆயிடுச்சு? டீலிங் ரேஞ்சு இந்த இடத்துல இருக்கிற லோ வந்து எடுத்துச்சு. ஸோ இங்க வரைக்கும் தான் நம்ப டார்கெட்டு மேக்ஸிமம் டார்கெட் இருக்கும். நம்ப மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆயிருவேன். ஏன்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து அப்படி திரும்புறது நெறைய வாட்டி பார்த்துருக்கேன். அதனால இந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும். நம்ம ரூல் வந்து இதுதான். பாருங்க எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ரியாக்ஷன் குடுக்கும் பாருங்க. ரிஜெக்ட் ஆகுது பாருங்க அந்த இடத்துல. டீலிங் ரேஞ்ச். மறுபடியும் அந்த லோ டச் கொடுத்து திரும்புது பிரைஸ் வந்து. அதனால இந்த ஆர்டர் ப்ளாக் வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது மறுபடியும் இந்த பிரைஸ் வந்து திரும்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே போணும். அதாவது இங்காடி கொடுத்து இந்த ரிஜெக்ஷன்ல ரிஜெக்ட் ஆகாம இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் வச்சிருந்தா நமக்கு வந்து இந்த ஆர்டர் ப்ளாக் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். பட் அது நடக்கல. இப்ப என்ன நடந்துருச்சுன்னா